டான்ல நீங்க யாருமே தெரியல. கேமராவை இப்படி வச்சீங்கன்னா எப்படி தெரிவிங்க? எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க. எத்தனை பேர்மா இருக்கீங்க அங்க? ஆறே இருப்போப்பா. பேலன்ஸ் 3 பேர் எங்கப்பா? வந்துட்டு இருக்காங்க சொல்லிருக்கேன். சரிம்மா. அக்கா நேற்று ஹோம்ஒர்க் சம்மில் எனக்கு ஆன்சர் வரலக்கா எந்த கணக்குமே. எந்த ஸ்டெப் போட்டீங்க? எது வரைக்கும் போட்டீங்க? அந்த ஃபர்ஸ்ட் கணக்கில் நான் ஃபார்மில் வந்து எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணேன்க்கா. சரி, எது வரைக்கும் போட்டீங்களோ அதை அப்படியே குரூப்ல அனுப்புங்க பாப்போம். படிச்சிட்டீங்களாமா? செகண்ட் சாப்டர் 1 மார்க். ஓகே ஓகே. யாருமா ஏ டீமா இருக்கீங்க? ஓகே. பி டீம்? நாங்க ஓகே. இங்க வந்து கேர்ள்ஸ் டீம் ஏ டீமா இருக்காங்களா? டான்ல பி டீம், சி டீம் யாருமா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? ஓகே. நீங்களா டி டீம். கொஸ்டின் எதுவும் மேக்ஸ் சொல்லணும். க்ளோஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட முதல் டாஸ்க்.
புக்கெல்லாம் மூடுங்கள. என்னப்பா புரியல, என்ன கேட்டீங்க? இது சொன்னேக்கா. புக்க ஓகே பாத்துக்கிட்டே ஓகே ஓகே இருங்க, இன்னும் நான் சரி, உங்களுக்கு இப்ப எக்ஸாம் எழுதிங்க, பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்களா? உங்களுக்கு எக்ஸாமே ஆரம்பிக்கல. ஓகே, மத்தவங்களுக்குலாமா? மத்தவங்களுக்கு தேஜாஸ்ரீ குடுக்கலக்கா. தமிழ்லயும் சோசியல் இந்த அக்கா கொடுத்துருக்காங்க. சரிம்மா, மேக்ஸ்ல எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க, ஓகேவா? இங்க ஒருத்தவங்க வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. ஓகே, ராகவின்னு ஒரு பொண்ணு. கிளாப் பண்ணலாமா? கிளாப் பண்ணுங்க. ராகவி உங்களுக்கு தான் கிளாப் பண்றாங்க. சென்டம் எடுக்கிறவங்களுக்கு கிஃப்ட் உண்டு, யார் எடுத்தாலுமே. பாக்கலாமா உங்க எக்ஸாம்ல நீங்க எடுக்கிறீங்களான்னு? ஓகே ஓகே, நீங்க சென்டம் எடுத்தீங்கன்னா உங்க இல்லத்துக்கே கிஃப்ட் வரும். சரி வருமாக்கா? ஆன்லைன்ல உள்ளவங்க எந்த டீம்? ஆன்லைன்ல உள்ளவங்க சி டீம். இந்த ஆன்லைன் இன்னும் எனக்கு ஆன்சர் சொல்லலையே. ஃபர்ஸ்ட்க்கா. ஓகே, சி டீம் சொல்லுங்கம்மா, நீங்க தான் ஆன்லைன்ல உள்ளவங்க. ஏண்டுக்கா? ஓகே ஓகே, கரெக்டா நீங்க சொன்னது. டி டீம் சொல்லுங்க, இதுதான் உங்க क्वेश्चन. கரெக்டா? ஓகே, லாஸ்டா செக் பண்ணிக்கலாம் கரெக்டா. ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஆன்சர் பி டீம் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்டா தேர்டா? ஓகே, யார் தேர்ட் என்னது? அந்த புள்ள லட்சுமிக்கா. கொஸ்டின் சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க. சி டீம் சொல்லுங்கம்மா. ஃபோர்த்துக்கா. ஃபோர்த். ஃபோர்த்துக்கா. டி டீம் நீங்க தான்ப்பா. செகண்டா? ஏதாவது சொல்லுங்க. தேர்டா? ஏ டீம் சொல்லுங்கம்மா. பி டீம் சொல்லுங்கம்மா. ஓகே, அர்ஜுன் பட்டானே. சி டீம் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட்க்கா. எதுமா? ஃபர்ஸ்ட்க்கா. ஃபர்ஸ்ட். டி டீம் நீங்க தான்ப்பா. ஃபர்ஸ்ட்க்கா. ஃபர்ஸ்டா லாஸ்டா? ஓகே ஓகே, ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஏ டீம் நீங்கதான். 3 எங்க இருக்கு இதுல? பி டீம் சொல்லுங்கம்மா.
சி டீம் சொல்லுங்கம்மா. என்னம்மா? செகண்டுக்கா. எல்லாம் கரெக்டா மிஸ்டேக் வந்திருக்குமா? கரெக்ட் தான்க்கா எல்லாமே. எல்லாமே கரெக்டா? அதுலயே 1008 கன்ஃபியூஷன் வருது. அக்கா இல்லக்கா சரிக்கா. ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? சரிக்கா. வெரி குட். ஃபுல் மார்க் எடுத்துருக்கீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாங்க. எல்லாரும் தான். எப்படி அது எப்படி? ஓகேம்மா. ஹோம் எக்ஸாம்ல என்ன டவுட்? நேத்து அனுப்பியிருக்கீங்களாம்மா? சரண்யா அனுப்பிட்டீங்களா? இல்லக்கா, அதை நான் எரேஸ் பண்ணிட்டேன், தப்பா வந்துட்டுன்னு. புரியல, என்ன சொன்னீங்க? அது தப்பாயிட்டுன்னு நான் எரேஸ் பண்ணிட்டேன்க்கா. பென்சில் வச்சுதாக்கா போட்டு பார்ப்பேன், அதனால எரேஸ் பண்ணிட்டேன். நான் தான் ரைட்டோ தப்போ போட்டதை அனுப்புங்கம்மான்னு தான் சொல்றேன். சரி ஓகே. அந்த ஒரு சம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு ஃபார்முலா டெஸ்ட் எழுதணும். அக்கா இங்க கரண்ட் இல்லக்கா. கரண்ட் இல்லையா? அதனால டெஸ்ட் எழுத வேணாமா? இல்லக்கா இன்னைக்கு மழை பெஞ்சுச்சு, அதனாலதான்க்கா கரண்ட் சரி போயிடுச்சு. சரி ஓகேம்மா. ஓகே, எந்த சம்மா? செகண்டா தேர்டா? செகண்டா தேர்டா? டான்ல எல்லாரும் போமா போட்டீங்களா? மைக் அன்மியூட் பண்ணுங்க. போடலக்கா. ஏன் போடல? எக்ஸாம் இருக்கனால என்னைக்கு எக்ஸாம்? நாளைக்கு இருக்குக்கா. சரி ஓகே ஓகே. டீச்சர் நிறைய சொன்னாங்க, அந்த கணக்கு பாத்துக்கிட்டு இருந்தோம்க்கா. என்னப்பா? டீச்சர் ஒரு 2 3 நாள் சொல்லியிருந்தாங்கக்கா, அதனால அதை போயிடுச்சு. சரி, நான் வேணா இம்பார்ட்டன்ட் சம் எல்லாம் சொல்லட்டுமா? எத்தனை லெசன் உங்களுக்கு? அக்கா ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்க்கா. ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் தானா? சரி, அப்போ அதுல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சொன்ன சம் பாத்துக்கிறீங்களா இல்ல நான் சொல்லணுமா? ஒரு டைம் சொல்லிருக்கா என்னென்ன சம். ஒரு டைம் சொல்லட்டுமா? எல்லாருமே கூட நோட் பண்ணிக்கோங்க. ஆனா அதுதான் கன்ஃபார்மா வரும் இந்த எக்ஸாமுக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? எல்லாமே பார்க்கும்போது அதெல்லாம் இம்பார்ட்டன்டா பாத்துக்கணும். சரிக்கா. எடுத்துக்காட்டு 1.3, எக்ஸாம்பிள் 1.3. நானும் குறிச்சிக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் பயிற்சி 1.1ல 6 7 5 மார்க்லாம் சொல்றேன். 2 மார்க் எது வேணாலும் கேட்பாங்க. ஃப்ளோவா போனா கரெக்டா இருக்குங்களா? ஸ்லோவா போனா கரெக்டா இருக்குமா? ஸ்லோவா போனாவா? சொல்லுங்க. பயிற்சி 1.2ல 5. சரிக்கா. பயிற்சி 1.3ல 9வது கணக்கு, அதனால 2 மார்க் தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ல அது கேட்க சான்ஸ் இருக்கு. 9வது கணக்காக்கா? ஆமா ஆமா. போட்டேக்கா. அடுத்து எடுத்துக்காட்டு 1.11 1 1. எடுத்தாச்சுக்கா. இப்ப நான் சொல்ல போற 3 கணக்குல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். எடுத்துக்காட்டு 1.18, எக்ஸாம்பிள் 1.18 18 அந்த சம்மு. பயிற்சி 1.4ல 9 10. இந்த 3 சம்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். பயிற்சி 1.4ல 9 10மாக்கா? ஆமா. இதை தவிர்த்து 11 12 பாத்துக்கோங்க. சரிக்கா. 5 மார்க்குக்கு தான் நான் சொல்றேன். 2 மார்க் எது வேணாலும் கேட்க சான்ஸ் இருக்கு. அது மாதிரி F காம்போசிட் G இருக்குல்ல, அதுல F காம்போசிட் G காம்போசிட் H அது வர சம் எல்லாம் பாத்துக்கோங்க. அதாவது எடுத்துக்காட்டு 1. இப்போதைக்கு 23ன்னு சொல்றேன்.
ஆனா 2 3ன்னு சொல்லணும். 23ன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1.23, சரிக்கா. 1.24. என்னாச்சுக்கா? பயிற்சியில 1.5ல 8. கொடுத்து. 8லயே ஒரு 3 கணக்கு இருக்கு, பாத்துக்கோங்க. ஆமாக்கா, அதே 3 கணக்கு இருக்கு. ஆமா. இந்த எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் கூட வரும். ஏன்னா உங்களுக்கு 2 சாப்டர் இருக்கிறதுனால அது வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. டீச்சர்னு சொன்னாங்கக்கா வரும். சொன்னாங்களா? பயிற்சி 2.1ல 8வது கணக்கு. பயிற்சி 2.1. ஆ, எடுத்துக்காட்டு. 2.1. அதுல எடுத்துக்காட்டுல வந்து 2.4 எடுத்துக்கோங்க. 2.5, 2.4, 2.5. எக்ஸாம்பிள் 2.4, 2.5. பயிற்சியில வந்து 8வது கணக்கு எடுத்துக்கோங்க. புரியல. எடுத்துக்காட்டு 2.4, 2.5. பயிற்சி 2.1ல 8வது கணக்கு. 9வது கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. பயிற்சி 2.4. 2.1லப்பா. பயிற்சி 2.1ல 8வது கணக்கும் 9வது கணக்கும். சரிக்கா. ஓகே. அடுத்து பயிற்சி 2.2ல 4வது கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சுக்கா. 7வது கணக்கு, 8வது கணக்கு, 9 கூட நோட் பண்ணிக்கோங்க. ஆமாக்கா. அதெல்லாம் சின்ன சின்ன சம் தான். 5 மார்க்ல கேட்டா ஈஸியா போடலாம். அதனால ஈஸியா போடுவாங்க. அப்படியேதான் இருக்கு. அடுத்து எடுத்துக்காட்டு 2.17, 2.17, 2.18. பயிற்சி 2.3ல 5, 6, 7, 10. போட்டாச்சுக்கோ. இப்ப நான் கொஞ்சம் கணக்கு சொல்றேன். இது வந்து ஆனா இதுல கேக்குறாங்கன்னு தெரியல. நான் பப்ளிக்ல இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு 2.21, 2.22. பயிற்சி 2.4ல 5, 6. எழுதியாச்சுக்கோ. இந்த 5வது சொன்னாங்கக்கா டீச்சர். ஓகே ஓகே. எடுத்துக்காட்டு 2.29, 2.30. பயிற்சி 2.5ல 7, 13. 14 வந்து அடிக்கடி கேட்டது கிடையாது, ஆனா நோட் பண்ணிக்கோங்க. 14 நோட் பண்ணிக்கோங்க. 11 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 2.36. சரிக்கா. பயிற்சியில 6வது கணக்கு 2.6ல 6, 7. அடுத்துக்கா. 5வது கணக்கும் நோட் பண்ணிக்கோங்க. 2.6ல 5. இதை தவிர்த்து மத்தது கேட்க மாட்டாங்கன்னு கிடையாதுப்பா. இது ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாத்துக்கோங்க, சரியா? ஓகேமா. 2.43. எடுத்துக்காட்டு 2.43, 44. இது வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா இருக்கணும்னா இந்த சம் கேட்பாங்க. எடுத்துக்காட்டு 2.45. அதெல்லாம் எல்லாருமே போட மாட்டீங்க. நல்லா சென்டம் வாங்கணும் அப்படின்றவங்க இந்த சம பாத்துட்டு போங்க. 2.45, சரியா? அதே மாதிரி மாடல்ல பயிற்சியில வந்து 10, 11 இருக்கும். 10, 11. 9வது கணக்கி நோட் பண்ணிக்கோங்க. பயிற்சி 2.7. பயிற்சி 2.7ல இந்த கணக்கு சொல்லாம விட்டுட்டேன்னா 555 இதுல தானே வருது. இதுல வரலையா? இதுல வரலையா? இனிமேதான் வருதா? ஓகே. ஏன்னா அந்த சம் கண்டிப்பா இருக்கும். எடுத்துக்காட்டு 2.51. இப்ப நான் சொல்ல போற சம்ல இருந்து கண்டிப்பா உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சம் இருக்கும். அது எந்தெந்த சம்னா
அதாவது எல்லாருமே கண்டிப்பா பாத்துட்டு போக வேண்டியது. எடுத்துக்காட்டு 2.51. அக்கா எங்களுக்கு இந்த சம் இருந்தது. இது வரும் எல்லா கொஸ்டின் அக்கா பேப்பர்லயும் இருக்கும். எங்களுக்கும் வந்துருந்துச்சுக்கா. ஓகே, இது கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பயிற்சி 2.8ல 6ல இருக்கு பாருங்க. 6வது கணக்கா இருக்கா 0.4 3ன்னு அது ரெண்டு பேருக்கு ஏதாவது கேட்பாங்க. இந்த 3 சம்ல ஒரு சம் இருக்கும். அப்ப சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சம் கண்டிப்பா வரும். அது மாதிரி அந்த ஏஎன் அந்த ஒரு கணக்கு ஒண்ணு வரும். ஃபர்ஸ்ட் பயிற்சியில எஃப் காம்போசிட் ஜி அது ஒண்ணு வரும். அது மாதிரி ஏ யூனியன் 5 மார்க்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் திருப்பி சொல்றேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். கொஸ்டின் கொஸ்டின் சொல்றேன். இதுல வந்து நீங்க படிச்சுதாம்மா ஆகணும். ஏன்னா இதுல எது வேணாலும் கேட்பாங்க. இதுல அடிக்கடி கேக்குறதுனா அந்த ரேகா கணக்கு கேட்பாங்க. பயிற்சி 2.9ல 6வது கணக்கு ரேகா அடிக்கடி கேட்டிருக்காங்க. அக்கா எங்களுக்கு வந்துருந்துச்சு. வந்திருந்ததா? ஓகே, சரி. இப்போ கன்ஃபார்மா எல்லாருமே அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் கூட பார்க்க வேண்டிய சம் எதுனா பயிற்சி 2.9ல 6வது கணக்கு. சொன்னதுல என்ன சொல்ல போறேன். அது மாதிரி 555 333 0.4 இந்த 3 கணக்குல ஒண்ணு. அடுத்து இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு, அதனால அதை நான் சொல்லல. அந்த தாய் கணக்கு கூட வரும். எடுத்துக்காட்டு 2.30. இதுங்க நான் ரொம்ப கன்ஃபார்மா வரப்போற சம் மட்டும் வேணா சொல்றேன். பயிற்சி 2.4ல 5 6 எடுத்துக்காட்டு 2.21 22 இந்த 4ல இருந்து 1 வர சான்ஸ் இருக்கு. அது எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் அதுல இருந்து ஒரு சம் வரும். எடுத்துக்காட்டு 1.18 பயிற்சி 1.4ல 9 10 இது 3ல இருந்து 1 கேட்பாங்க. பயிற்சி 1.4ல 9 10 நல்ல 9 10 புரியுதா? நான் புரிச்சிட்டேனே. அடுத்து ஏ யூனியன் பி யூனியன் சி அந்த சம் ஏ கிராஸ் அது வரும்ல ஏபிசி மூணுமே சேர்ந்து அதுல இருந்து 1 ஆமா இதுதான் 5 மார்க்ல வரும். புரிச்சாச்சுக்கா. பாத்துக்கோங்க, ஃபுல் மார்க் எடுத்து சென்டம் எடுத்து கிஃப்ட்ஸ வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. நோட் பண்ணிருக்கீங்களா? அதை மட்டும் பார்த்தாலே நல்ல மார்க் எடுக்கலாம். நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சுடுங்கக்கா. கொஸ்டின் பேப்பரா? எந்த கொஸ்டின் பேப்பரு? எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாங்க. அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரூப்ல அனுப்புனீங்களாமா? அக்கா நான் அனுப்புனேன்க்கா. சரண்யா அனுப்பியிருக்காங்கம்மா. சரிக்கா பாத்துக்கிறேங்க. பாருங்க. அது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான். நாகப்பட்டினமாக்கா? வருமா எங்களுக்கு? ஏன் வராதா? இல்லக்கா டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக்ல எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். இல்லக்கா இது மிட்டம். அதனால எது வேணாலும் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. நீங்க மாடலுக்கு தான் பாத்துக்கணும். அந்த சம்மே கேட்க மாட்டாங்க. சரியா? சரி, ஓகே. இந்த சம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சம் சொல்லித்தரேன் பாருங்க. பயிற்சி 2.6ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 102 97 92 இதே மாதிரி 27 உறுப்புகளின் கூடுதல் 27 உறுப்புகள் வரைன்னு கொடுத்திருக்காங்க. இதோட எஸ்என் கேக்குறாங்க. அப்படின்னா எஸ் என்னோட வேல்யூ 27. இங்க மழை பெய்யுது, அதனாலதான் கத்திட்டு இருக்கேன், கத்தி பேசுறேன். இங்கிட்ட மழை பெய்யுதுக்கா. மழை பெய்யுதா? என் சவுண்ட் கேக்குதா பேசுறது? அதெல்லாம் கிளியரா தான் கேக்குதுக்கா. மழை பெய்யுது. ஓகேமா, இந்த இதை மட்டும் சொல்லுங்க, நாங்க சம்ல நோட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுக்கிறதுக்குள்ளே போயிருமோ? சரி, ஓகே. எஸ்என் ஃபார்முலா சொல்லுங்கம்மா. எஸ்என் ஃபார்முலா சொல்லுங்க. நான் ஏ போட்டாலும் ஏ வராது, வேற தான் வரும். சொல்லுங்க. எஸ்என் ஃபார்முலா சொல்லுங்கப்பா. n/2 bracket NA n/2 2A plus plus n minus 1 into D.
ஓகேவா? இதுதான் ப்ராப்ளம். இதுல ஏவோட வேல்யூ 102, 27 உறுப்புகள் அப்படின்றதுனால என்னோட வேல்யூ 27. அடுத்து D யோட வேல்யூ. D எப்படி கண்டுபிடிப்பீங்க? T2 மைனஸ் T1. மைனஸ் T1 ஃபார்முலா போட்டு தான் கட்டி கண்டுபிடிக்கணும். T2 மைனஸ் T1. ஆமாக்கா. T2 வந்து 97, T1 ஓட வேல்யூ 102. 97 மைனஸ் 102 எவ்வளவுமா? -5. மைனஸ் 5. D கண்டுபிடிச்சாச்சு. இது மூணுத்தையும் எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். நான் பேசுறது எனக்கே கேட்கல. சொல்லுங்கம்மா. Sn Sn is equal to n/2 n/2 2 plus n/2 2a plus n minus 1 into d. n minus 1 S27. என்னோட வேல்யூ 27. கேட்க மாட்டேங்குதுக்கா. இறங்கி என்னோட வேல்யூ 27 by 2. ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 107. அதை நம்ம கண்டுபிடிச்சோம். இங்க பாருங்க 102. 102. D யோட வேல்யூ -5. ஏவோட வேல்யூ 102 பிளஸ் n-1. என்னோட வேல்யூ என்ன? 27 -1. D யோட வேல்யூ -5. ஓகே தானே? ஓகே. 27 அப்படியே இருக்கட்டும் by 2. ஏக்கு பதிலா என்னமா? ஒரு 2-ஆ? இந்த ரெண்டு கணக்கு 2 102 பெருக்குனா 204. ஓ 204 கரெக்ட். பிளஸ் 27 -1 26. அது கூட -5 பெருக்கி பாருங்க. பெருக்கி பாருங்க. இந்த பாக்குறோம்க்கா. நோட்ல பெருக்கி பாக்குங்க. நூத்தி 30 வருதுக்கா. 130 கரெக்ட். 204ல 130 போயிருச்சுன்னா என்னக்கா? 70. ஐயோ நீங்க சொல்றதுக்கு நம்மளே போட்டு பார்க்கலாமா? 84ஆக்கா? 14. ஐயோ இது என்னடா 0 தானே இருக்கு. 10. அக்கா 84ஆ? 84. 74. ஆ 74. 74க்கா. ஒரே ஒரு நிமிஷமா நாங்க இடம் மட்டும் மாறிக்கிறோம். சரிக்கா.
ஓகேம்மா. இப்ப இத மல்டி பண்ணி இத சப்ராக்ட் பண்ணா என்ன வருது? இப்ப 74 வருதா? அப்போ இங்க வந்து 27/2 இது வந்து 74. இந்த ரெண்டையும் 74 கேன்சல் பண்ணோம்னா 3 பேலன்ஸ் 1 பேலன்ஸ் 7. 37 27 பெருக்கு பாருங்கம்மா. 37 எவ்வளவு ஆன்சர் வருது பாருங்க, போட்டு பாருங்க. முப்பத்தி ஏழு 27 பெருக்கு என்ன ஆன்சர் வருது? 999 வருதுக்கா. 999. கரெக்டா? புக் பேக் ஆன்சர் பாருங்க. கரெக்ட் தான்க்கா. ஓகே, அவ்வளவுதான். ஓகேம்மா. இதுல இப்ப யாருக்கும் டவுட் இருக்கா பாருங்க. இது ஒரு ஈஸியான சம் தான். ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா சப்ஸ்டிட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். சரிதான்க்கா. சரிதானா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா? நெக்ஸ்ட் சம் சொல்லி தரட்டுமா இல்ல அதுல போட்டு பாத்துட்டீங்களா? என்ன கணக்குக்கா? இந்த இந்த தேர்டு கணக்கு இது போட்டுட்டீங்களா? சொல்லி தரட்டுமா? ஒரு தடவை சொல்லி கொடுங்கக்கா. ஓகே, இதுல நமக்கு n தெரியல. n கண்டுபிடிச்சிட்டு sn கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அங்க இருக்கிற கொஸ்டின் யாராவது படிச்சு சொல்லுங்க. கொஸ்டினா? புக்கு யார கொஸ்டின் படிக்கிறீங்க? அந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. அக்கா பாருங்க. கொஸ்டின் பண்ணல. கொஸ்டின் படிச்சு சொல்லுங்க. புக்குங்க 6 + 13 + 20 + 9 அப்படியே போயிட்டு இருக்கு 27. 6க்கு அப்புறம் என்னம்மா? 13க்கா. 13 13 plus 20 ஆ எக்ஸெட்ரா plus etc plus இருங்க வரேன், ஒரு நிமிஷம் 27. இருங்க. நீங்க சொல்றீங்க இது எழுதலையே. சரி, n ஃபார்முலா சொல்லுங்க. n = L-A/T + 1. ஓகே, வெரி குட். அதுதான் ஆட்டம் போடுது. ஆமா, அக்கா ஒரு டவுட்டு. கேளுங்கம்மா. அக்கா இந்த கணக்குல வந்து பின்வருவனவற்றின் கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்காங்கல்லக்கா, ஆமா. அப்புறம் ஏன்க்கா இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் வருது? சரி, கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? எஸ்என் ஃபார்முலா. எஸ்என் ஃபார்முலா. SN ஃபார்முலா என்னது? எஸ்என் ஈக்குவல் டு n/2. a பிளஸ் சாரி n/2 தானே? n/2. நானும் அதே போல 2 பிளஸ் NDN -1 into D. 2a பிளஸ் n minus 1 into d. சரி, SN equal to n/2 2a plus n minus 1 into d. இதான் நமக்கு ஃபார்முலா. இதுல நமக்கு n தெரியணும், a தெரியணும், d தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் SN கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆமா. இந்த ரெண்டு சம்லையும் 40 உறுப்பு 27 உறுப்புன்னு எத்தனை உறுப்புன்றத சொல்லிட்டாங்க. அப்படின்னா n கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த சம்ல n-ஏ நமக்கு கொடுக்கல. அப்ப n ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கு அப்புறம் தான் நம்மளால சம் போட முடியும். n